தற்குறிகள் சொல்லிட்டு நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. இப்போ அவங்களாம் தற்கூரி எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா வாங்க, ஆணி வேறாருங்க இந்த கட்சிக்கு. இளையா கிளையா இருக்காதீங்க. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்திலையும், எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. பிளாஸ்ட் தான். தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல. ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அங்க தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது. நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும். நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு. 200 இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு, போய் பேசுங்க. தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க. அவங்க ஜென்செட் மொழியில பேசுங்க. எங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு. அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க. அடிபடுவான், உண்மை நிலவரம் புரியும், வறுமை அவனுக்கு தெரியும், போலியான தலைவரை பத்தி உணர்வான். அவனை கைப்பற்றுங்க. அவன் நம்ம பசங்க. இங்க இருக்க சோசியல் மீடியால குழா சண்டையில தற்குறிகள் அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள கோபப்படுத்தாதீங்க. சங்கிகள் அவரோட சதி வேலை அது. நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது. அந்த சதி வேலையை உணருங்க. அதுதான் பகுத்தறிவு தன்மை. கடைசியா முத்தமிழர் கலைஞரோட நிறைவு செய்கிறேன். பகுத்தறிவு அப்படி என்பது இந்த காலகட்டத்தில் திமுகக்கு கொண்டு போய் சேர்க்கலையே என்று ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனுக்கு, நமக்கு பெருந்தகை பேராசிரியர் அன்பழகனாருக்கு ஒரு கேள்வியை வைக்கிறார். அப்ப பேராசிரியர் அன்பழகனார் கொடுத்த பதிலை இங்க நான் சொல்றேன். ஆமா, நாங்க பெரியார் இருந்து வந்ததுக்கு அப்புறம் திமுக கழகத்துல நிறைய பகுத்தறிவாதிகள் இருந்தோம். அதுதான் ஆணிவேர், அதுதான் வேர், அதுதான் மரம். பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வரப்ப மொழி பாதுகாக்க பல இளைஞர்கள் வந்து எங்க பக்கம் வந்தாங்க. பிறகு ஆட்சியரன் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் மக்கள் நல திட்டங்கள் கொடுத்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்ப பல்வேறு அதிமுக எதிர்ப்பு நிலையில பல்வேறு பேர் எங்க ஆட்சியில மரத்துல வந்து ஏறினாங்க. இப்ப இளையா இருப்பாங்க, கிளையா இருப்பாங்க. ஆனா இளைய கிளைய பார்த்துட்டு திமுக மரம் பகுத்தறிவற்ற மரம்னு நீங்க வராதீங்க. இங்க என்னை போன்று கொள்கை ஈர்ப்போட என் தம்பி அப்ப சொல்றாரு, 15 வருஷத்துக்கு என் தம்பி ஸ்டாலின் இருக்கிறார், கொள்கை அரணாக இருக்கிறார். அப்ப அந்த வழியில நம்மளோட துணை முதல்வர் இருக்கிறார். அப்ப இளைஞர் தோழர்களே, நீங்க இலையா இருக்கணுமா, கிளையா இருக்கணுமா, மரமா இருக்கணும்னா பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா வாங்க, ஆணி வேறாருங்க இந்த கட்சிக்கு. இலையா கிளையா இருக்காதீங்க. அதுதான் நம் துணை முதல்வர் இந்த பாடங்கள் நடத்துறதுக்காக தான் இந்த அறிவியல் திருவிழா. அது என்னப்பா, அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ்,
எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலங்க, 1972லயே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவாருன்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார். சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. அதனால இது வரலாறு. இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி. மர்மயோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம், நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. அப்புறம் நான் கேட்கிறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி.
சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறின்னு